வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கியா? வழக்கம் போல உங்களுக்காக ஒரு சில வீடியோஸ் எல்லாம் எடுத்துன்னு வந்திருக்கேன். வாங்க பார்த்து ரியாக்ட் பண்ணலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1 2 3 4 5 நம்பர்டா அங்க 5 நம்பர்டா அங்க மழை 5 நம்பர்டா. 5 நம்பரா? எந்த 5 நம்பர்? பாட்டி, நீங்க எந்த 5 நம்பரை சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. உனக்கு தெரியல? தெரியல. இருந்தாலும் பாட்டு நல்லா இருக்கு, நீங்க பாடுங்க. நான் கொஞ்சம் வைப் பண்ணிட்டு அடுத்த வீடியோக்கு போயிடுறேன். 1 2 3 4 5 நம்பர்டா அங்க 5 நம்பர்டா 5 நம்பர்டா. நான் 1 நம்பர் சூரங்கத்துல ரயிலே மறிப்பேன், இன்ஜினியர் ஏத்தி வைப்பேன், டிரைவர் வைப்பேன். அம்மா நான் மதுரை ஜோலார்பேட்டை மகராசம் கோட்டை ராத்திரி 1 மணி. பாட்டி, இது நல்லா இருக்கு. தேங்க்யூ பாட்டி. நான் அணிந்திருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் ரொம்ப யூனிக்கானது. நான் மட்டும் தான் அதை பண்றேன். இது இந்த மாதிரியான ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட். வாட் இஸ் தட்? இது நார்மலா ஸ்கூல் பசங்க போட்டு போற ஷூ. இது அதுல ஒண்ணும் இல்ல, அந்த லேச கட்டிட்டு வேற மாத்தி நம்ம டி-ஷர்ட் போடுற மாதிரி எதனா போட்டா கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். டி-ஷர்ட் கலருக்கு ஏத்த மாதிரி நம்ம லேச மாத்திக்கலாம். ஃபங்கி ஆஃப் சிக்லிகா. ஃபங்கி ஆஃப் சிக்லிகாவா? ஃபங்கி சிக்லிகா. ஃபங்கி ஆஃப் சிக்லிகா. நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. என்னடா பேர் இது? ஒரு மாதிரி ஜிலி ஜிலி கிளி கிளின்னு இருக்கு. கிளி கிளி பிலி 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 கிளி கிளி பிலி பிலியா? இந்த பெல்ட் போடுறது வந்து எல்லாருமே இங்க போடுவாங்க. நான் இங்க போட்டிருக்கேன். நீ எல்லாமே வித்தியாசமா தான் போட்டுக்கிற. சோ எல்லாருமே காமனா சென்டர்ல போடுவாங்க. நான் கொஞ்சம் சைடுல ஷூலேஸ மாத்தி போடுறது, சென்டர்ல போட வேண்டிய பெல்ட்ட சைடுல போடுறது. இவனுங்க எதையுமே போட வேண்டிய இடத்துல போட மாட்டானுங்க போல இருக்கே. எல்லாரும் பண்ற மாதிரி பண்ண மாட்டேன், ஏதாவது வித்தியாசமா தான் பண்ணுவேன். வித்தியாசமான எப்படி கக்கா போயிட்டு வாய் கழுவிப்பியா? ராஜன் பொண்டாட்டிய போட சொன்னா வித்தியாசமா பண்றேன்னு ராஜனை போடுவியாடா? என்ன பார்த்தா உங்களுக்கு எல்லாம் தேவை மாதிரி தெரியுதுல்ல. அதான் சைனால நார்மலா இது டாப் நாட்னு சொல்லுவாங்க சார். ஆக்சுவலா இது வேப். ஆக்சுவலா ஹே வெயிட், இவர் எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கே. மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? அட நம்ம வீல்ஸ் பேட்டி. நீங்க என்ன ப்ரோ நீயா நானால பண்ணிட்டு இருக்கீங்கோ? நீங்க எப்ப புள்ளிங்கோவா மாறினீங்கோ? சாரி, இப்போதான் அவர் மனுஷனா இருக்காரு. ஆக்சுவலி இது வந்து பழைய வீடியோ. இத ஃபர்ஸ்ட் டைம் பாக்கும்போது நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இது வந்து நம்ம டிஃப்ரெண்டாவா போடலாம். இது அவுத்தா ஓகேங்களா? எப்படி வேணா போடலாம். யார் பாயவன்? பவர் ஸ்டார் தம்பி 4 ஸ்டார் மாதிரி இருக்கான். இந்த கெட்டப்ல அவர் பாக்குறதுக்கு எப்படி இருக்காரு தெரியுமா? வணக்கம் பாய். அப்படியே நம்ம ஹோட்டல் பக்கத்து வந்து ஓதிட்டு போறது. அண்ணே அழகேஷ் அண்ணே, நீங்களா? இது என்ன புது கெட்டப்ப? நான் இவர்களை போல இருக்க மாட்டேன். ஏனென்றால் எனக்கு கோமாளி மாதிரி பார்க்க ஆரம்பிச்சா எனக்கு பிடிக்காது சார். எனக்கு கோமாளி மாதிரி பாப்பாங்க சார். அவங்கள மாதிரி போனா பார்க்கவே மாட்டாங்க. எங்களை மாதிரி பண்ணா ஏதோ பாக்குறாங்கல்ல, டிஃபரெண்டா இருக்குன்னு பார்க்கலாம். தள்ளி இருந்து பார்க்கலாம். நம்ம கூட இருந்து நம்ம பழகிறது அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க. இப்ப உங்களுக்கே சொல்லுங்க, உங்களுக்கு கோமாளியே பிடிக்குமா நார்மலா இருக்கிற பர்சன் உங்களுக்கு பிடிக்கும்? நார்மலா இருக்கணும் தான் பிடிக்கும். கோமாளிய பிடிக்காதல்ல ஏம்பல போய் சொல்ற. கோமாளிய பிடிக்காதாண்டா. சார் உண்மையை சொல்லுங்க சார். ஏன் சார் போய் சொல்றீங்க சார்? கோமாளிய பிடிக்காதா சார்? எப்படி பிடிக்கும்? எப்படி கேட்டாலும் பிடிக்காதுன்னு தான்ப்பா சொல்றாரு. ஐ எம் சாரிப்பா. மச்சி, நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத. அதுக்காக கவலையில நீ பாட்டுக்கு ட்ரெயின் முன்னால விழுந்து நான் அப்பெல்லாம் எதுவும் நினைக்கலாம் மச்சான். இந்த எபிசோட் வேணா பழசா இருக்கலாம், ஆனா இன்னும் நிறைய புள்ளிங்கோ இப்படித்தான் கோமாளியா சுத்துறது ஒரு கெத்துன்னு சொல்லி சுத்தின்னு தான் இருக்கானுங்க. லூசு பையன். தம்பி, ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். கோமாளியா இருந்தா 4 பேர் திரும்பி பாப்பாங்க, சிரிப்பாங்க, ஓகே. ஆனா கோமாளிய சர்க்கஸ்ல பாக்குறதுக்கு நல்லா இருக்குன்றதுக்காக கோமாளிய கூடவே கூட்டின்னு சுத்தணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. சொன்னா புரிஞ்சுக்கப்பா. உங்களுக்கு வந்து நல்ல எக்ஸாம்பிள்ஸ், ஃபெயில் ஆனவங்க வந்து பெரிய ஆளான எக்ஸாம்பிள்ஸ் தான் நீங்க பாத்திருப்பீங்க. ஆனா ஃபெயில் ஆனவங்க நிறைய கஷ்டப்படுற எக்ஸாம்பிள்ஸ் நாங்க நிறைய பாத்திருக்கோம். எங்க கிட்டே வந்து சாரி கேட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு. அது உங்களோட ஜெனரேஷன் வேணா, எங்க ஜெனரேஷன் அப்படி இல்ல. ஏன்னா எங்களுக்கு தெரியும் என்னன்னு நம்ம ஒழுங்கா இல்ல, நம்ம ஃபீல் கஷ்டப்படுறோம், அவ்வளவுதான்.
இவனை என்ன சொல்றதுன்னே தெரியல. இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. இவனுங்களை சரி பண்ணவும் முடியாது, ஒன்னும் பண்ண முடியாது. என்னை யாராலையும் அழிக்க முடியாது, நானே அழிச்சுப்பேன். அடுத்து ஒரு மீம் இருக்கு, வாங்க பார்க்கலாம். அண்ணன் தங்கச்சியா தான் பழகினோம், இப்ப லவர்ஸ் ஆயிட்டோம். என்னடா தாய்லி உளற, உங்களுக்கு புரியல? புரியுது, எனக்கு நல்லா புரியுது. அண்ணன் பாப்பா லவ் தலைவரே, இப்ப இதான் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க. கூட போகாத அண்ணன் சொல்லி கூடவே சுத்திட்டு இருக்கான் தலைவரே. கேப் மட்டும் கிடைச்சது கேம் ஆடிடுவான் தலைவரே. கேம இங்க இருந்தே ஆரம்பிச்சிட வேண்டியதான். இது வந்து பாய் பெஸ்டியோட ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் தான் இது. பாய் ஃப்ரெண்ட் கிட்ட போய் ஹீ இஸ் மை பாய் பெஸ்டின்னு சொன்னா ஒரு சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரதுனால கூட போகாத அண்ணன் சொல்லி கூடவே வச்சுக்கிறாங்க. வீட்டுல யாரும் இல்லையா, கூட பொறுக்காத அண்ணன் பாத்துப்பாரு. பீச்சுக்கு போகணுமா, கூட பொறுக்காத அண்ணன் கூட்டிட்டு போவாரு. ஷாப்பிங் போகணுமா, கூட பொறுக்காத அண்ணன் கூட்டிட்டு போவாரு. அப்புறம் நான் எதுக்கடி இருக்கேன் அப்படின்னு கேட்டோம்னா என்ன சந்தேகப்படுறல, சந்தேகப்படுற. இதுக்கப்புறம்லாம் உன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்க முடியாது, பிரேக்கப் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், சோலி முடிஞ்சது. நம்மளை கழட்டி விட்டு கூட பொறுக்காத அண்ணன் கூடவே போயிடுவாங்க. அண்ணன் தங்கச்சி உறவென்பது மிகவும் ஒரு அழகான உறவு நண்பர்களே. நீ ஒரு பெண்ணை உன் தங்கச்சியாக நினைக்கின்றாய் என்றால் அது ஒரு நாளும் ஒரு பொழுதும் காதலாகவோ காமமாகவோ மாறாது. அப்படி மாறும் என்றால் நீ அண்ணனும் அல்ல, அவள் தங்கச்சியும் அல்ல. ஒரு சில எச்சைகள் தங்களது இச்சைகளுக்காக இந்த உறவை கொச்சைப்படுத்துகின்றார்கள். இல்ல இங்கிலீஷ் மொத்தத்தில் கஷ்டம் இருக்கா? ஓகே காய்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் இன்னும் ஒரு தரமான சம்பவத்துல வந்து உங்களை சந்திக்கிறேன். அப்போ வரட்டா, பாய். கரெக்டா இருந்தா பரோட்டா, இல்லனா வரட்டா. Let's go. I wake up to a little bit of drool on my pillow, feel like it's gonna be a bad day. Yeah, I'm tired of shit, and the coffee ain't hit yet, damn ain't that great. I don't wanna go to work, cause my boss is a jerk, and I'm not even that paid. I need a change in my life, cause I don't feel alive, and there's nothing that makes me happy. Hold my beer for a minute, I'm about to quit my job, cash in for a ticket. I'm going on a trip, and I don't plan to visit.